சூரிய குலத்தினில் ராமனுமே தோன்றினன் பெருமைகள் தந்திடவே, சந்திர குலத்தினில் கண்ணனுமே வந்தனன் பெருமைகள் தந்திடவே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு 19வது நாள் ராமாயணம். இன்னைக்கு பாரத நாட்டினுடைய ஒரு தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இன்று. சரி, நல்லது நடக்கட்டும். நாம் ராமாயணத்துக்குள் போவோம். ராமனை கங்கை கரையோரம் இறக்கி விட்டுவிட்டு தேரை திரும்ப ஓட்டி வருகிறான் சுமந்திரன். சுமந்திரன் எப்படியாவது பேசி ராமனை கூட்டி வருவான் என்று காத்து கொண்டு தவித்து கொண்டிருந்தான் தசரதன். ஆனால் வெறும் தேரோடு சுமந்திரர் மட்டும் வந்து இறங்குவதை பார்த்த தசரதன் நம்பிக்கை போய்விட்டது. ராமன் வரமாட்டான், அவன் வந்து பிடிவாதம் உள்ளவன், நீதி தவறாதவன், என்னுடைய வார்த்தையை தட்டாதவன். ஆகவே அவன் வரமாட்டான். இனி நான் ராமனை பார்ப்பனா? இனி ராமனை நான் பார்க்காமலே நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவேன் என்று தவித்தான். அப்போது கௌசல்யா ஓடி வந்து, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், நீங்கள் இன்னும் ராமன் வரும் வரை நல்லா இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவன் வந்து மீண்டும் நீங்கள் அவனுக்கு முடிசூட்டி வைக்க வேண்டும் என்று அவன் தாங்களாக கையை பிடித்தாள். கௌசல்யா, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணி விட்டேன், என் பேல் உனக்கு கோபம் இல்லையா என்றால், ஒரு கோபம் இல்லை என்றார். இந்த பாவி வீட்டில் ரூமில் நான் இருக்க மாட்டேன், என்னை முதலில் இங்கிருந்து என்னை அக்கட்டை உன்னுடைய இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கைத்தாங்களாக தசரதன் கௌசல்யாவுடைய வீட்டுக்கு சென்றார். அங்கு படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. இதெல்லாம் நடப்பதெல்லாம் என்னுடைய கர்ம வினை, நான் செய்த பாவம், நான் பாவம் செய்தால் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்று புலம்பினார். கௌசல்யா, நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள்? நீங்கள் என்ன தப்பு செய்தீர்கள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வருவதற்கு? சொல்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களெல்லாம் ரொம்ப காட்டு விலங்குகளால் எங்களுக்கு பெரும் துன்பமாக இருக்கிறது, அரசே நீங்கள் வேட்டையாடி அந்த விலங்குகளையெல்லாம் காட்டுக்கு வளைச்சு முடுக்க வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். ஆகவே நானும் சில பேரும் படையெடுத்து கொண்டு வேட்டையாடச் சென்றோம். அப்போது பல பேர் பல இடங்களுக்கு போகும்போது நானும் தனியாக கங்கை கரையோரம் சென்று கொண்டிருந்தேன். அப்போது கங்கை கரையில், கங்கை நதியில் தண்ணி குடிப்பது போன்ற ஒரு சத்தம். ஆம், ஏதோ ஒரு விலங்கு தண்ணி குடிக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை குறிவைத்து அடிக்கும் சக்தி எனக்கு இருப்பதால் அந்த தசரதனுக்கு கண்ணில் பார்க்காமலே சத்தம் வரும் திசையை நோக்கி அம்பு தவறாமல் குறி தவறாமல் அடிக்கும் சக்தி தசரதனிடம் இருக்கிறது. ஆகவே இப்போ யோசித்தான், சத்தம் வரும் திசையை நோக்கி அம்பை குறிபார்த்தான். சரியாக குறிபார்த்து அந்த சத்தம் வரும் திசையை நோக்கி அம்பை செலுத்தினான். அங்கே ஐயோ அம்மா என்று ஒரு அலர், மனித குரல் கேட்டது. ஐயோ, ஏதோ நான் தப்பு செய்து விட்டேனே என்று ஓடினான் தசரதன். அங்கே ஓடி பார்க்கும்போது இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான் ஒரு இளைஞன், சிரவணன் என்ற ஒரு இளைஞன்.
ஐயோ அரசே, நான் என்ன தப்பு செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை இப்படி அம்பு போட்டு கொல்ல முயற்சிக்கிறீர்கள்? நான் என்ன தப்பு செய்தேன்? ஐயோ, நான் அனாதை, நான் சாவதை பற்றி கூட கவலை இல்லை. என் தாய் தந்தை, கண்ணு தெரியாத என் தாய் தந்தை நான் வருவான் என்ற அந்த மரத்தடியில் தவித்து கொண்டிருப்பார்களே, இப்போ நான் போய் என்ன சொல்வது? இப்போ அவர்களுக்கு யார் பாதுகாப்புன்னு அழுது புலம்புனான். அந்த இளைஞனை அம்பை பிடுங்கி ஒரு கட்டு போட்டு விட்டான். ஆனாலும் ரத்தம் நிற்கவில்லை, குடல் வெளியே வந்து விடுகிறது. நான் சாவது உறுதி. அந்த சரவணன் சொன்னான், என் தாய் தந்தை இருவருக்கும் கண்ணு தெரியாது. ஆகவே அவர்களை இருவரையும் நானே ஒரு தூரி மாதிரி கட்டி, அந்த தூரி 2 பக்கமும் 2 பேர்த்தை உட்கார வைத்து புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர்கள் யாத்திரை போகும்படி அவர் கடைசி ஆசையை நிறைவேற்றி கொண்டிருந்தேன். இப்போது அவர்கள் தண்ணி தாகம் என்றார்கள். ஒரு மரத்தடியில் உட்கார வைத்துவிட்டு ஒரு குவளை எடுத்துக்கொண்டு தண்ணிக்கு வந்தேன். இப்படி என்று கொன்று விட்டீர்கள், அவர்கள் அனாதி ஆகிவிடுவார்களே, அவருக்கு நான் என்ன செய்வது என்று புலம்பினான். சரவணா, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நான் தண்ணி கொண்டு போய் உன் தாய் தந்தையை காப்பாற்றுகிறேன் சொல்லி அரசன் அந்த பானையை வாங்கி தண்ணி மோந்துக்கிட்டான். அதை பார்த்த அந்த சரவணன் சந்தோஷமாக உயிர் நீத்தான். இப்போது தண்ணியை கொண்டு அந்த மரத்தடிக்கு வருகிறான். வந்தவுடன், சரவணா, அதாவது கண்ணு தெரியாதவர்களுக்கு காது கூர்மையாக இருக்கும். சரவணனுடைய காலடி சத்தத்தை கவனிப்பவர்கள், ஏனென்றால் அவன் தூரி மாதிரி கட்டி அவன் 2 பேர்த்து 2 சைடில் உட்கார வச்சு தூக்கி செல்வான். அப்போ தூக்கி செல்லும்போது அவனுடைய காலடி சத்தம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ தசரதன் நடந்து வர சத்தத்துக்கும் சரவணனுடைய காலடி சத்தத்துக்கும் 2 பேர்த்துக்கு வித்தியாசம் இருக்கிறதை உணர்ந்தார்கள். யார் நீ, யார் நீ என்றார். நான் தான் சரவணன், இந்தாருங்கள் தண்ணியை குடியுங்கள். இல்லை, நீ சரவணன் இல்லை, நீ முதலில் யார் என்று சொல் அப்படின்னு. இல்லை, முதலில் தண்ணி அருந்துங்கள், நான் சொல்கிறேன் என்றார் தசரதன். இல்லை, நீ சொல், அப்புறம்தான் நான் தண்ணி குடிப்பேன். நான் இந்த நாட்டினுடைய மன்னன் தசரதன். சரி, என் மகன் எங்கே இருக்கிறான்? முதலில் தண்ணியை குடியுங்கள் என்றார். இல்லை, நீ சொல்லும் வரை நான் தண்ணி குடிக்க மாட்டேன், சொல் என்றார். இந்த மாதிரி தவறு நடந்துவிட்டது. நான் மான் என்று நினைத்து, ஏதோ விலங்கென்று நினைத்து அம்பு விட்டேன். அந்த அம்பு உங்கள் மகன் பேரில் பாய்ந்து அவன் மாய்ந்து விட்டான். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கைகூப்பி நின்றான் தசரதன். ஆனால் ஐயோ, இப்படி பண்ணிவிட்டாயேன்னு அந்த தாய் கீழே உளுந்து பிறண்டு, இந்த சின்ன குழந்தைகள்லாம் அடம் பிடிக்கும் இல்லையா, ஏதாவது வேணும், பொருள் வேணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உருண்டு அப்படியே செத்து போயிட்டாங்க. அந்த தந்தை பார்த்தார், அந்த பெண்ணை அழைத்தார். அவர் மாண்டு விட்டாள் என்று தெரிந்தது. ஏ தசரதா, என் மகனையும் கொன்று விட்டாய், இப்போ என் மனைவியும் கொன்று விட்டாய். இனி நானும் உயிரோடு இருப்பதில்லை, நானும் சாகப் போகிறேன். ஆனால் சாவதற்கு முன்னால் உனக்கு ஒரு சாபம் தருகிறேன். என்னுடைய மகனை இழந்து நாங்கள் எப்படி தவிக்க உயிர் நீத்தமோ, அந்த ஏக்கத்திலேயே உயிர் நீத்தனோ, அதே போல நீயும் சாகுவாய். உன்னுடைய மகனை பிரிந்து நீயும் இதே ஏக்கத்தில் தவித்து உயிர விடுவாய். இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செத்துட்டார். அந்த ரிஷி முனிவர் 2 பேரும், ரிஷியும் அந்த ரிஷி பத்தினியும், அவங்களுக்கு அழகான ஒரே பையன் சரவணன். அப்படிப்பட்ட குடும்பத்தையே நான் அழித்து விட்டேன். அந்த சாபந்தான் இப்போது என்னை வாட்டுகிறது என்று சொல்லி தசரதன் கண்ணீர் விட்டு கலங்கினான். கௌசல்யை, கவலைப்படாதீர்கள், 14 ஆண்டுகள் ராமன் வந்துவிடுவான். ராமா, ராமா, நான் உன்னை இனிமேல் பாப்பனா என்று ராமனை நினைத்து தண்ணி கூட அருந்தாமல் அப்படியே மயங்கி விழுந்து தசரதன் உயிரை விட்டான். மன்னர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனே இனி என்ன செய்வது என்று சுமந்திரரும் ராஜகுருவான வசிஷ்டரும் யோசித்தார்கள். மன்னர் இறந்து விட்டார், இப்போது ராமன் காட்டுக்கு சென்று விட்டான், பரதனும் சத்ருக்கனும் அவ மாமா வீட்டில் இருக்கிறார்கள். இப்போ தசரதனுக்கு யார் ஈமச்சடங்கு செய்வது? ஆகவே உடனே ஓலை அனுப்புங்கள், பரதனையும் சத்ருக்கனையும் உடனே வர சொல்லுங்கள். அவன் முடிசூட்டி கொண்டு மன்னனாக உட்காரட்டும், தன்னுடைய தந்தைக்கான ஈமச்சடங்குகள் எல்லாம் செய்யட்டும், உடனே அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி சுமந்திரர் கட்டளையிடுகிறார். வசிஷ்டர், உத்தரவரசே, ஆனால் ஒன்று, எந்த தகவலும் சொல்லாமல் இங்கே அழைத்து வந்த பின்னாடி சொல்லிக்கலாம், உடனே வரும்படி தந்தை கட்டளையிட்டிருக்கிறார், மட்டும் தகவல் அனுப்புங்கள் என்றார். உடனே உத்தரவுன்னு சொல்லிட்டு சுமந்திரர்
பரதனுக்கு கேகய நாட்டில் அவன் மாமாவுடைய வீட்டில் இருக்கிற கேகய நாட்டில் தகவல் அனுப்புகிறார்கள். அப்போது அந்த கிரவுண்டில் விளையாடி கொண்டிருந்தார்கள். சத்ருகன் மற்றவெல்லாம் விளையாடினார்கள். ஆனால் பரதன் மட்டும் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான் விளையாடாமல். அண்ணா, ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற விளையாடாமல், வா விளையாடலாம் என்று சத்ருகன் கூப்பிட்டான். அப்போ பரதன் சொன்னான், இல்லை சத்ருகன், நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு பயங்கரமான கனவு. ஏதாவது அயோத்தியில் ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது என்றான். என்ன கனவு கண்டாய் அப்படிங்கிறான் சத்ருகன். பரதன் சொல்கிறான், நமது பட்டத்து யானை அலறிக்கொண்டு சேத்தில் விழுவதை நான் பார்க்கிறேன். நமது பட்டத்து யானை அலறிக்கொண்டு சேத்தில் விழுகிறது. நமது தந்தை வெள்ளை குதிரை பூட்டிய கோவுரு கழுதை பூட்டிய ஒரு தேரில் அமர்ந்து தெற்கு நோக்கி செல்கிறார். இது நல்ல கனவு கிடையாது, இது அபசகுணமானது. ஆகவே ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் என்கிறார். சரி பார்ப்போம், அப்படி இருந்தால் நம்மளுக்கு உடனே தகவல் வருமல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கேகய நாட்டு மாமா வீட்டிலிருந்து ஒரு சிப்பாய் ஓடி வருகிறான். உங்களுக்கு அயோத்தியிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறது, உங்கள் மாமா உடனடியாக கூட்டி வர சொன்னார். உடனே கிளம்புகிறார். அங்கே ஓடுகிறார்கள். பார்த்தையா, நான் சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கிறது என்று சத்ருகனிடம் பரதன் சொல்கிறான். சரி வாருங்கள் போய் கேட்போம் என்று 2 பேர் ஓடுகிறார்கள். அங்கே போன உடனே ஒரு சிப்பாய் நிற்கிறான். அயோத்தி மன்னன் தசரதனுடைய கட்டளை, உங்களை உடனே அழைத்து வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியா? அங்கே எல்லாரும் நல்லா இருக்கிறார்களா? நல்லா இருக்கிறார். தந்தை, தாய், அண்ணன் எல்லாரும் நல்லா இருக்கிறார்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள். சரி, என்னை எதற்காக இவ்வளவு உடனே? அது எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நடந்திருக்கிறதுன்னு பரதனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி கிளம்புவோம் அப்படின்னு போட்டு உடனே இவர்கள் போக ரெடியாகிறார்கள். தேர் போகிறது. ஆனால் எப்பவுமே பரதன் இங்கிருந்து கிளம்புறான், தேரில் போயிடுறான். ஒரு நாள் ஒரு 2 நாள் அங்கே போயிடுறான். இவன் நாட்டுக்குள்ளே போன உடனே அயோத்திக்கு இவன் போகிறான்னா, ஐயோ பரத மகாராஜ் இளவரசன் வாழ்க, பரத இளவரசன் வாழ்கன்னு எல்லாரும் பார்க்குறவர்கள்லாம் கோஷம் போடுவாங்க. ஆனால் இவன் தேர் போகிறது, ஆனால் யாருமே கோஷம் போடலை. இவனை பார்த்து ஒரு வணக்கம் கூட செலுத்தலை. எல்லோரும் அப்படி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு திரும்பி நின்றுக்கிறாங்க. இது வித்தியாசமான மரியாதையாக இருக்கிறதே என்று நினைக்கிறான். இவன் தேரை விட்டு இறங்கி அரண்மனைக்குள் சொல்கிறான். அந்த வேலைக்காரி, அந்த சிப்பாயி, காவலாளி இவர்கள் எல்லாம் இருப்பார்கள்ல, அவங்கெல்லாம் உடனே நமஸ்காரம் செய்து வரவேற்கணும். ஆனால் அதெல்லாம் செய்யலை. திரும்பி நின்று தலை கீழே போட்டு நின்றுக்கிறார்கள் அல்லது திரும்பி நின்றுக்கிறார்கள். இதை பார்த்த பரதனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். உடனே வசிஷ்டர் வருகிறார். பரதா, நீ முதல்ல போய் உன்னுடைய தாயை பார், அப்புறம் என்னிடம் வா, மற்றதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற. அப்படியா தாயே அப்படின்னு ஓட்டி உடனே கைகையினுடைய வீட்டுக்கு ஓடுகிறான் பரதன். சத்ருகன் தன்னுடைய அம்மாகிட்டே சுபித்திரையனுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே போன பிற்பாடு இந்த உண்மை நிலவரம் தெரியும். அப்போது பரதன் என்ன சொல்லப் போகிறான் நாளை பார்க்கலாம். நன்றி. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீ